بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய இனர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் நோன்பு உள்ளத்தில் செலுத்தக்கூடிய அந்த தாக்கம் தொடர்பாக ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் மராத்திபுத்தீன், தீனின் படித்தரங்கள் அப்படி என்று ஒன்றை நாம் படித்திருக்கிறோம். மராத்திபுத்தீன், தீனின் படித்தரங்கள் என்று சொல்லும்போது எத்தனை குறிப்பிடுவாங்க? எத்தனை விஷயங்கள்? 3 விடயங்களை குறிப்பிடுவார்கள். அப்படித்தானே? மராத்திபுத்தீனை குறிப்பிடும்போது 3 விடயங்களை குறிப்பிடுவார்கள். என்னென்னா? அல் இஸ்லாம், அல் ஈமான், அல் இஹ்சான். அல் இஸ்லாம், அல் ஈமான், அல் இஹ்சான். இப்போ நாம் இஸ்லாத்தின் ஒரு கடமையாக ரமலான் மாதத்தில் நோன்பிருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது மன் ஸாம ரமலான ஈமானன், அந்த இஸ்லாத்துடைய 50 கடமைகளில் அந்த நோன்பை சொல்கின்ற போது யார் ரமலான் மாதம் நோன்பை ஈமானுடன், அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது, அதாவது அல்லாஹ் நோன்பை என் மீது கடமையாக்கி இருக்கிறான், நோன்பு எனக்கு கடமை என்ற அந்த ஈமானோடு என்ன செய்கிறார்? நோட்கிறார். அடுத்தது இஹ்திசாப். இஹ்திசாப் என்றால் அல்லாஹ்விடத்தில் அதற்கான பரிபூர்ணமான கூலியை எதிர்பார்த்தவராக. நாம் கூலியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கும் போது அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி அந்த நோன்பு அமைய வேண்டும். கூலியை நாங்கள் யார்கிட்ட எதிர்பார்க்குறோம்? அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கின்றோம் என்றால், அப்போ அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பை அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி நாம் நோக்க வேண்டும், அப்படி அமைத்து கொள்ள வேண்டும். அப்போ 2வது படித்தரம் ஈமான், 3வது படித்தரம் இஹ்சான். இப்போ இஹ்சான் என்பது உயர்ந்த படித்தரம். இப்போ இஹ்சான் என்றால் என்ன என்பதை நாம் படித்து அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பது போன்று அவனை வணங்குவது, இது ஒரு உயர்ந்த நிலை. உபூதியத்தில், இபாதத்தில் மிக உயர்ந்த ஒரு நிலை. அல்லாஹ்வை உங்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அறிஞர்கள் சொல்வார்கள், உண்மையில் இஹ்சானுக்கான ஒரு மிகப்பெரிய பயிற்சி நோன்பென்ற இபாதத்தின் மூலம் கிடைக்கிறது. எப்படி சொல்வார்கள் என்றால், இஹ்சான் என்ற இந்த அடிப்படை, இதை ஒருவர் அடைந்து கொள்வதற்கு நோன்பு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை வழங்குகிறது என்று சொல்வார்கள். ஏனென்றால் நோன்பு ஒரு அடியானை என்ன செய்கிறது என்றால், யாரும் அவனை பார்க்காத போதும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வை 1 மாத காலம் அவனுக்குள் வளர்க்கிறது. அந்த இபாதத்தின் மூலம், அந்த நோன்பென்ற இபாதத்தின் மூலம் வளர்க்கின்றது, இல்லையா? அப்ப எனவே அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன், லஅல்லகும் தத்தகூன் என்று சொல்கிறான். 2 வார்த்தைகள்.
அல்லாஹ் தக்வாவை நமக்கு குர்ஆனின் மூலம் கட்டளையாக பிறப்பிக்கின்றான். அதே போன்று தக்வாவை அடைந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். தக்வா நமக்கு கட்டளையாக குர்ஆனின் மூலம் பிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து தக்வாவை அடைந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளையும் அல்லாஹ் நமக்கு குர்ஆனின் மூலம் காட்டித் தருகின்றான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ நோன்புடைய முதலாவது பயனாக நமது உள்ளம் சார்ந்த இந்த விடயத்தில் நாம் நமக்குள் இஹ்சானை வளர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற இந்த உணர்வு எந்த அளவு ஒருவருக்குள் மேலோங்கி இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒருவருக்குள் இந்த இஹ்சான் வளருமோ, அந்த அளவுக்கு அவர் இறைவனுக்கு மிக நெருக்கமான ஒரு மனிதர். சுப்ஹானல்லாஹ், இறை நெருக்கத்தை பெற்ற ஒரு மனிதர். அந்த அடிப்படையில் இந்த தலைப்பில் நான் உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகின்ற இந்த செய்தி, எனவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இபாதத் என்பது ஒரு குறிப்பிட்ட சில இபாதத்துகளோடு மாத்திரம் சுருங்கிவிடக்கூடியதல்ல. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. எனவே நமது மொத்த வாழ்வும் இபாதத் இல்லையா? நமது மொத்த வாழ்வும் இபாதத். மொத்த வாழ்வும் இபாதத் என்று சொல்கின்ற போது இபாதத்தில் ஒரு மூமினுடைய உணர்வு எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான். அதற்கான ஒரு மாபெரும் பயிற்சியை நோன்பு வழங்குகிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, நாம் ஒரு ஹதீஸை பார்ப்போம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நசாயில இடம்பெறுகின்ற செய்தி 2385வது எண்ணிலே இது இடம்பெறுகிறது. அம்ர் இப்னு ஷர்ஹபீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அஃபலா உஹ்பிருக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை கேட்குறாங்க, அஃபலா உஹ்பிருக்கும் பிமா யுத்ஹிபு வஹரஸ் சத்ரி வஹரஸ் சத்ரி காலு பலா. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், சியாமு ஸலாஸதி அய்யாமின் மின் குல்லி ஷஹர், சியாமு ஸலாஸதி அய்யாமின் மின் குல்லி ஷஹர். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க சஹாபாக்களிடத்தில், அதாவது உள்ளத்தில் உள்ள அந்த கசடு, வஞ்சகம், பொறாமை, கோபம், இப்படியானவைகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் இந்த வஹர் என்ற வார்த்தை. இப்போ இவைகளை எல்லாம் போக்கக்கூடிய ஒன்றை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா, உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்க ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோட்பது, ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள் நோட்பது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். சுப்ஹானல்லாஹ், இப்படியான உள நோய்களில் இருந்து உள்ளம் தூய்மைப்படுத்தப்படும். இப்போ 3 நோன்புக்கே இவ்வளோ பெரிய பவர் இருக்குதுண்டா, எத்தனை மாதத்தில் 3 நோன்புக்கே இவ்வளோ பெரிய பவர் இருக்குதுண்டா, இப்போ மாதம் முழுவதும் நோக்கும் போது அப்போ உள்ளம் எவ்வளோ தூய்மை அடையும். சுப்ஹானல்லாஹ், உள்ளம் எவ்வளவு பரிசுத்தம் அடையும். இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை நோன்பென்ற இபாதத் பெற்றிருக்கிறது, நோன்பென்ற இபாதத் பெற்றிருக்கிறது. எனவே நமது உள்ளத்தை நாம் உள நோய்களிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்கு நாம் தெரியும், நாளை மறுமையில் வெற்றி என்பது யாருக்கு? யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த மறுமையுடைய நாள் அங்கு செல்வமோ பிள்ளைகளோ பயனளிக்காத நாள், இவைகள் பயன் தராது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அவர் ஈடேற்றமான உள்ளத்தோடு அல்லாஹ்விடம் வந்தாலே தவிர. அப்போ உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனமாக நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த உள்ளத்தினுடைய நோய்களை எல்லாம் போக்கக்கூடியதாக. என் அருமையான சகோதரர்களே, உண்மையில் நோன்பு நமக்கு வழங்கக்கூடிய பயிற்சி என்ன? எப்படியான ஒரு பயிற்சியை நோன்பு நமக்கு வழங்குகிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாம் எதை விரும்புகிறோமோ, நாம் விரும்பக்கூடியவைகளை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறோம் இல்லையா? நாம்
அதாவது 11 மாத காலம் நாம் சாப்பிடுகிறோம். காலையில் எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை என்னதான் இடைக்கிட போட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆதமுடைய மகன் நிரப்பக்கூடியதிலே மிக மோசமானது வயிறு தான். இல்லையா? அங்கே வயிற்றை நிரப்பிட்டோம்டா இஃப்தாரோட அதுக்கு பிறகு இரவு வணக்கம் எல்லாம் அல்லாஹ்வோட காவல் என்ற மாதிரி நிறைய பேருடைய பிரச்சனை. அது இதில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு இடம் இது. அதாவது நாங்கள் இவைகளையெல்லாம் நிர்வகிக்க வேண்டும். இப்போ இஃப்தார் என்றால் இஃப்தார் நமது இரவு வணக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. இரவு வணக்கத்துக்கு ஒரு பாதிப்பை, ஒரு சோர்வை கொண்டு வரக்கூடாது. அப்போ நாம் அந்த அளவு தான் இஃப்தாரை எடுக்க வேண்டும். இல்லையா? குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் ஹைத்துல் அப்யது மினல் ஹைத்தில் அஸ்வத். ஃபஜ்ருடைய அதான் வரைக்கும் உண்பதற்கான அந்த அனுமதிக்கப்பட்ட நேரம். எனவே நாம் நோன்பு திறந்த உடனே எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட்டோம் என்று சொன்னால் அது இரவு வணக்கத்துக்கு பாதிக்கும். எனவே இபாதத்தில் சோர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் சோர்வு ஏற்பட்டால் என்ன பிரச்சனை? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு நாள் சோர்வு ஏற்பட்டால் அடுத்த நாள் பிரச்சனையா இல்லையா? அடுத்த நாள் பிரச்சனை, அதுக்கு அடுத்த நாள் பிரச்சனை. எனவே நாம் இங்கு இடமளித்து விடக்கூடாது. இவைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இப்போ நாம் இஃப்தாருக்கு உணவை எடுத்துக்கொள்வது என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், எனது இபாதத்துக்கு எந்த பாதிப்பையும் அதை ஏற்படுத்தக்கூடாது. இரவு வணக்கத்தில் நான் நின்று வணங்குவதற்கு எந்த சோர்வையும் அதை ஏற்படுத்தக்கூடாது. சோம்பலை, அசதி ஏற்படுத்தக்கூடாது. அந்த அளவுக்கு தான். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆதமுடைய மகன் நிரப்புவதில் மிக மோசமானது வயிறு. எனவே நாம் உணவை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம் என்னவென்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது நாம் நமக்கு விருப்பமானவைகளைத்தான் அர்ப்பணிக்கிறோம். அப்படிதானே? உணவு நமக்கு மிக விருப்பத்துக்குரிய, அதுவும் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்தில் எவ்வளவு வகை வகையான உணவுகளை பார்த்தீங்களா? வகை வகையான உணவுகள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மதம் நாடி செல்கிறார்கள். அதில் டேஸ்ட் பண்ணினீங்களா, இதில் டேஸ்ட் பண்ணினீங்களா, இப்படியாக என்ன செய்கிறோம்? விதவிதமாக ருசித்து கொண்டு இருக்கிறோம். அப்படியான ஒரு காலத்தில் வாழுகிறோம். எனவே அப்படியான ஒரு காலத்தில் வாழுகிறோம். எனவே விருப்பத்துக்குரிய இந்த உணவுகள் 11 மாத காலம் இப்படி தாராளமாக புசித்தவர்கள், அதே போன்று வகை வகையான குடிபானங்களை எல்லாம் குடித்தவர்கள். அப்ப இந்த விருப்பத்துக்குரிய விடயங்களை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கின்ற, அர்ப்பணிக்கிற இடம்தான் நோன்பு. அந்த நோன்பென்ற இபாதத். இது நாம் அல்லாஹ்வுக்காக இவற்றை அர்ப்பணிக்கிறோம். ஹதீஸுல் குதிஸில கூட எப்படி வருகிறது? ஹதீஸுல் குதிஸில வருகிறது, அவன் அதாவது யதஉ தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹவதஹு மின் அஜ்லி, அந்த உணவை, பானத்தை, ஆசை, இச்சைகளை யாருக்காக விடுகிறான்? மின் அஜ்லி என்ன வருகிறது? எனக்காக. அப்ப இது நமது நியத்தை நாம் பரிசீலிக்க வேண்டிய முக்கியமான இடம். இவற்றையெல்லாம் நாம் படைத்த ரப்புக்காக அர்ப்பணிக்க வேண்டும். வேறு எதையும் இதன் மூலம் நாடக்கூடாது. யாரும் என்னை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், என்னை ஒரு நோன்பாளி என்று சொல்ல வேண்டும், நான் ஒரு நோன்பாளி என்பதை பிற மக்களுக்கு எப்படியோ வெளிப்படுத்தி விட வேண்டும், அப்படி எதுவும் வரக்கூடாது. எனவே நறுமையான சகோதரர்களே, படைத்த ரப்புக்காக, படைத்த இறைவனுக்காக நாம் விருப்பமானவைகளை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். நாம் விரும்பியவைகளை எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். இதற்கு அல்லாஹ் மகத்தான கூலியை வைத்திருக்கிறான். ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸை பாருங்க. இந்த ஹதீஸும் நசாயில வரக்கூடிய செய்திதான். 2407 வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஷஹ்ரு ஸப்ரி. ஹதீஸுடைய வாசம் பாருங்க, ஷஹ்ரு ஸப்ரி. அதாவது ஷஹ்ரு ஸப்ர் என்றால் என்ன? பொறுமையின் மாதம். ஷஹ்ரு ஸப்ர் என்றால் பொறுமையின் மாதம். அதே போன்று வஸலாஸத்து அய்யாமின் மின் குல்லி ஷஹர், வஸலாஸத்து அய்யாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். சௌமுத்தஹர், இந்த ஒவ்வொரு மாதத்துடைய 3 நோன்புகளும் காலம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை, வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை என்று சொன்னால், ஒரு 3 நோன்புகளை ஒரு மாதத்தில் நோக்கும் போது அதற்குரிய சிறப்பு என்ன? 30 நோன்புகள். 3ஐ அல்லாஹ் என்ன செய்கிறான்? 1 10 அப்படி 30ஆக பெருக்கி தரப்படுகிறது. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ரு ஸப்ர் என்று சொல்கிறார்கள். பொறுமையின் மாதம், பொறுமையின் மாதம்.
நாம் குர்ஆன்ல ஒரு வசனத்தை ஓதுகிறோம், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். இந்த வசனத்துக்கு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களாக இருக்கலாம், இன்னும் தஃப்சீருடைய பல அறிஞர்கள் இமாம்கள் இந்த வசனத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம், நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலி, அஜ்ரஹும் அவருடைய கூலி பிகைரி ஹிசாப், கணக்கின்றி அல்லாஹ்விடத்தில் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னமா யுவஃபஸ் சாபிரூன் அழுத்தி சொல்லப்படுது, பொறுமையாளர்களுக்குரிய கூலி எல்லாம் என்று மிக அழுத்தமாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்குரிய கூலி கணக்கின்றி. இங்கு சாபிரூன் என்பவர்கள் யார் என்பதை தஃப்சீருடைய அறிஞர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், அஸ்ஸுவாம் அவர்கள் நோன்பாளிகள், நோன்பு நோட்பவர்கள். உங்களுக்கு தெரியும் 3 அமல்கள் இருக்கின்றன. 3 அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கணக்கின்றி கூலி வழங்கப்படும். 3 அமல்கள் என்னென்ன நாங்கள் படிச்சிருக்கிறோம்? நோன்பு அஸ்ஸௌமுலி வான அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, நான் அதற்கு கணக்கின்றி கூலி வழங்குவேன், நானே அதற்கு கூலி வழங்குவேன், வான அஜ்ஸி பிஹி. அடுத்தது இப்போ நான் ஓதி காட்டி இந்த வசனம், இந்த வசனத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹ் பொறுமையாளர்கள் என்று சொல்கிறான். பொறுமையாளர்களுக்கு அவர்களுடைய கூலி கணக்கின்றி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பொறுமையை நாம் 3 வகையாக அறிஞர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறான். பொறுமையை 3 வகையாக கற்றுத் தந்திருக்கிறான். அந்த பொறுமையுடைய 3 வகையும் என்ன, எப்படி படித்திருக்கிறோம்? நாம் நன்மையான காரியங்களில் அல்லாஹ் நமக்கு ஏவியவற்றை நாம் தொடர்ந்து செயல்படுத்துவதில், நிலைநாட்டுவதில் நமக்கு பொறுமை அவசியம், பொறுமை தேவை. ஒவ்வொரு இபாதத்தை நாம் செய்வதிலும் பொறுமை என்பது அவசியம். அதே போன்றுதான் பாவங்களை விட்டு நாம் நம்மை காத்துக் கொள்வதற்கு பொறுமை அவசியம். அதே போன்று சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும்போது அவற்றை நாம் பொறுமையோடு நாம் ஏற்றுக்கொள்வது. இந்த 3 வகையான பொறுமையை உள்ளடக்கிய ஒரு வணக்கமாகத்தான் நோன்பை அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். இந்த 3 வகையான பொறுமையை உள்ளடக்கிய ஒரு இபாதத்தான் நோன்பு என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த வணக்கத்தை நீங்க எடுத்து பாருங்க, இந்த 3 வகையான பொறுமையும் இது உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் நிலைநாட்டுவது, பாவத்திலிருந்து நம்மை தடுத்துக் கொள்வது, அதே போன்று அதில் வரக்கூடிய பசி, தாகம் என்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் பொறுமையோடு என்ன செய்கிறோம்? சகித்துக் கொள்கிறோம் அல்லாஹ்வுக்காக. அன்பிற்குரியவர்களே, கணக்கின்றி அல்லாஹ்விடத்திலே கூலி வழங்கப்படுகின்ற விடயங்கள்ல இந்த வசனத்தில் வரக்கூடிய சாபிரூனுக்கு நோன்பும் சேர்ந்து அந்த விளக்கத்தையும் நாங்க பார்க்கிறோம், அறிஞர்கள் சொல்கிறார்கள். அடுத்து 3வது ஒரு வணக்கம் குர்ஆன் சொல்கிறது, ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ் ஃபஅஜ்ருஹு இலல்லாஹ். அதாவது யார் மன்னிக்கிறார்களோ, வ அஸ்லஹ சீராக்குகிறார்களோ, மன்னிப்பு மட்டுமல்ல அதோடு என்ன செய்கிறார், அந்த இணக்கத்தை உருவாக்கி கொள்கிறார்களோ அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்திலே உள்ளது. ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சரி, இப்போது நாம் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்பிய செய்தி என்னவென்றால், அதாவது பொறுமை என்ற ஒரு மாபெரும் பயிற்சியை நோன்பு வழங்குகிறது. பொறுமை என்ற மாபெரும் ஒரு பயிற்சியை நோன்பு வழங்குகிறது. எப்படி? நமது நஃப்ஸை நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இந்த இபாதத்தின் மூலம் கொண்டு வருகிறோம். அதற்கு பல கோணங்கள் நீங்க இதை பார்க்கலாம். எப்படி? நாம் பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறோம், அதை நாம் படைத்த ரப்புக்காக பொறுமையோடு நாம் ஏற்றுக்கொள்கிறோம், பொறுமையோடு நாம் அதை சகித்துக் கொள்கிறோம். ஒருவருடைய உடலியல் ஆசைகள், அவரது ஹலாலான மனைவி அவருக்கு பக்கத்திலே இருந்தாலும் அது அவருக்கு ஹராம், என்ன செய்யக்கூடாது, அவர் இல்லற உறவில் ஈடுபடுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார், அங்கு படைத்த ரப்புடைய கட்டளையை ஏற்று அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். இப்படி ஒரு கட்டுக்கோப்பை நோன்பு பயிற்றுவிக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் என் அருமை சகோதரர்களே, நோன்போடு இருக்கக்கூடிய ஒருவரோடு யாராவது சண்டையிட வந்தால், யாராவது வீணான தர்க்கங்களிலே ஈடுபட்டால், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் சுன்னா என்ன, 2 தடவைகள் இன்னி சாயிம் என்று சொல்ல வேண்டும். எப்படி ஹதீஸ்ல வருகிறது? இன்னி சாயிம் என்று 2 தடவைகள் சொல்வதுதான் சுன்னா. நான் நோன்போடு இருக்கிறேன், நான் நோன்பாளி என்று தான் சொல்லட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரான். எவ்வளவு பெரிய ஒரு கட்டுக்கோப்பு ஒரு அறிஞரிடம் வந்து சொல்லப்படுகிறது. உங்களை அவர் வந்து இப்படி ஏசுகிறார், திட்டுகிறார் என்று சொல்லுகின்ற போது, நீங்க அவர் ஏசல்லையா திட்டலையா என்று கேட்கும் போது அவர் சொல்கிறார், அப்படி என்றால் நாம் எதற்காக இந்த இல்மை கற்றோம் என்று கேட்கிறார்.
அப்படி என்றால் நாம் எதற்காக இந்த இல்மை கற்றோம்? அவர் என்ன ஏசியது போன்று அவரை திருப்பி நான் ஏசுவேன் என்றால் நாம் இந்த இல்மை எதற்காக படித்தோம்? எனவே என் அருமை, நோன்பு எப்படி பயிற்றுவிக்கிறது என்று சொன்னால், நாம் ஒரு ஜாஹிலுடைய நிலைக்கு இறங்கிவிடக் கூடாது. நாம் என்ன செய்யக்கூடாது? நமது நிலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நாம் அஹ்லாக்கின் மூலம் உயர வேண்டும், பண்புகளின் மூலம் உயர வேண்டும். இந்த மாபெரும் ஒரு பயிற்சியை, ஒரு பண்பாட்டு பயிற்சியை நோன்பு என்ற இபாதத் வழங்குகிறது, நோன்பு வழங்கி கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, ஷஹ்ரு ஸப்ர் என்றால் அதாவது நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை இந்த இபாதத்தின் மூலம் பெறுகின்றோம். நோன்பு என்ற இபாதத்தின் மூலம் நாம் அடைந்து கொள்கிறோம். இப்படி நமது நோன்பு உயிரோட்டமாக மாற வேண்டும். நமது நோன்பு எப்படி மாற வேண்டும்? உயிரோட்டமாக மாற வேண்டும். பல ரமலான்களை கடந்து விட்டோம், நாம் அதே நிலையில் தான் இருக்கிறோம் என்றால் பிரச்சனை எங்க இருக்கிறது? நோன்பிலா? பிரச்சனை எங்க இருக்குது? பிரச்சனை நம்மிடம் இருக்கிறது. எனவே அருமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நமது நோன்பை உயிரோட்டமாக ஆக்குவதற்குத்தான், அது அந்த உள்ளத்திலே ஒரு தூய்மையை, பரிசுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானன் வஹ்திசாபன் என்பதை சொல்கிறார்கள். வெறும் ஒரு சடங்காக நமது நோன்பு மாறிவிடக் கூடாது, சடங்காக ஆகிவிடக்கூடாது என்பதற்குத்தான் இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஈமானன் வஹ்திசாபன், அந்த இரண்டும் அந்த நோன்பிலே சேர்ந்து விடுமாக இருந்தால் அவர் முன் செய்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் இந்த நோன்பு நமக்குள் ஏற்படுத்தக்கூடிய அந்த பயிற்சிகளில், இப்போ உங்களுக்கு தெரியும், சகோதர ஹாஃபிஸ் ஃபத்தி நீங்க ஓதிய வசனங்கள், சூரத்துல் பக்ராவுல நோன்பு சம்பந்தமான அந்த வசனங்களை ஓதினார். அந்த வசனங்களை அப்படியே முடித்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வசனங்கள், நோன்புடைய சட்டதிட்டங்கள் அப்படியே முடிகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இதுல அறிஞர்கள் ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். அதாவது உங்களுடைய செல்வங்களை நீங்கள் உங்களுக்கு மத்தியில பாத்திலான முறையில், தவறான முறையில் நீங்கள் சாப்பிடாதீர்கள், உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, நோன்பு வழங்குகின்ற ஒரு பயிற்சி தான் நமக்கு ஹலாலானவற்றை நாம் ஹராமாக்கி ஒரு பயிற்சி எடுக்கிறோம் இல்லையா? நமக்கு ஹலாலாக உள்ளவைகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அது ஹராமாகி விடுகிறது. அதை நாம் படைத்த ரப்புடைய கட்டளைக்காக ஹராமாக்கி கொள்கிறோம் இல்லையா? இந்த பயிற்சி ஏன் அல்லாஹ் ஹலாலை ஹராமாக்கி நமக்கு ஏன் ஒரு பயிற்சியை தருகிறான் என்றால், ஹராமானவற்றை நாம் எண்ணிக்கூட பார்க்க கூடாது, ஹராமானவற்றின் பால் நாம் நெருங்கவே கூடாது என்ற அடிப்படையிலே ஒரு பயிற்சி இந்த நோன்பின் மூலம் நமக்கு வழங்கப்படுகிறது. அருமை சகோதரர்களே, ஹலால் அதை கொண்டு நாம் போதுமாக்கி கொள்ள வேண்டும், ஹராத்தின் பால் நாம் சென்றுவிடக் கூடாது. ஹராம் சேர்ந்த கலந்த உடம்பு நரகத்துக்கு தகுதியானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு பயிற்சி. எனவே ஷைத்தான் ஒருவருக்குள் ஏற்படுத்தக்கூடிய அந்த பேராசைகள் என்பதெல்லாம் தகர்த்தெறியக்கூடியதாக இந்த நோன்பென்ற இபாதத் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அதாவது நாம் பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறோமா இல்லையா? இதுல அறிஞர்கள் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு விளக்கம் தான். இப்ப நாம் ஒரு ஹதீஸை படிப்போம். உங்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா மஅஷர ஷபாப், யா மஅஷர ஷபாப் என்று இளைஞர்களை அழைத்து சொன்னார்கள், உங்களில் சக்தி உள்ளவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது என்ன செய்யும்? அவரது பார்வையை தாழ்த்தும், அவரது கற்பை அது பாதுகாக்கும், அவரது வெட்கத்தலத்தை பாதுகாக்கும். யாருக்கு சக்தி இல்லையோ அவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். அந்த நோன்பு அவரை என்ன செய்யும்? பாதுகாக்கும் இல்லையா? நோன்பு அவரை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் மற்றும் ஒரு ஹதீஸில், அஸ்ஸியாமு ஜுன்னா. எப்படி சொன்னார்கள்? அஸ்ஸியாமு ஜுன்னான்னு சொன்னார்கள். நோன்பு ஒரு கேடயம் என்று சொன்னார்கள். அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள்? அதாவது எந்த மனிதன் இந்த நோன்பென்ற கேடயத்தின் மூலம் ஷஹவாத்துகளில் இருந்து, தவறான மோசமான ஆசைகள், தீய கெட்ட ஆசைகளில் இருந்து எவன் தன்னை தடுத்துக் கொள்கிறானோ, எவனது நோன்பு அவனை தடுக்குமோ, இப்படி தவறான ஆசைகள் இருந்து
எவனது நோன்பு அவனை தடுக்குமோ என்றால் அவனது உடலுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த நோன்பு என்ற இபாதத்தை நிறைவேற்றும் இல்லையா? உள்ளத்துடைய தூய்மை என்பது என்ன செய்யும்? உடல் உறுப்புகளை பாதுகாக்கும். உள்ளத்துடைய அந்த தூய்மை என்பது நமது இந்த உடலுடைய ஏனைய உறுப்புகளோடும் சம்பந்தப்படுகிறதா இல்லையா? சம்பந்தப்படுகிறது. அப்படிதானே? உள்ளம் மாசடைவதற்கு, உள்ளம் மாசற்று போவதற்கு முக்கியமான காரணங்கள்ல ஒன்று என்ன சொல்லுங்க? முக்கியமான காரணங்கள்ல ஒன்று, அதாவது நமது கண்கள் ஊடாக, நமது காதுகள் ஊடாக தவறானவைகளை நாம் உள்ளத்துக்கு செல்வதற்கு அனுமதிப்போமாக இருந்தால், புரியுது அவன் சொல்றது? நமது கண்கள் ஊடாக, நமது காதுகள், செவிப்புலன்கள் ஊடாக தவறானவைகளை நமது உள்ளத்துக்கு நாம் செல்ல அனுமதித்தால் உள்ளம் என்ன செய்யும்? சொல்லுங்க. உள்ளம் மோசமடையும். அப்ப உள்ளம் மோசமடைந்த பிறகு உள்ளத்திலிருந்து வரக்கூடிய கட்டளைகள் எப்படி இருக்கும்? அவைகளும் மோசமானவைகளாக, அப்ப ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது இல்லையா? அல்லாஹ் சொல்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் இல்லையா? அந்த உள்ளங்கள் ரான், துருப்பிடித்த உள்ளங்களாக மாறியதற்கு காரணம் அவர்கள் சம்பாதித்தவைகள். எனவே அந்த உறுப்புகளால் உள்ளத்தை சென்றடையக்கூடியவைகள் அந்த உள்ளத்தை மாசுபடுத்துகிறது. அதன் பிறகு உள்ளத்திலிருந்து வரக்கூடிய கட்டளைகள் மோசமானவைகளாக இருக்கின்றன. எனவே இதிலிருந்து தூய்மைப்படுத்தக்கூடியவைகள் தான் இந்த இபாதத்துகள், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியவைகள் தான் இந்த இபாதத்துகள். நோன்பாக இருக்கலாம், தொழுகையாக இருக்கலாம், மற்ற மற்ற வணக்கங்களாக இருக்கலாம். அவைகள் எல்லாம் என்ன செய்து நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. எனவே நோன்பு உரிய முறையிலே அந்த நோன்பு அமைந்து விடுகின்ற போது நிச்சயமாக அது நமது உள்ளத்தை ரமதான் மாதம் நிறைவடைகின்ற போது தூய்மையாக பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தியவர்களாக அந்த நோன்பு நம்மை வெளியேற்றும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? மனோ ஆசைகள், இச்சைகள் எல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் எதற்கு இருக்கிறது? நோன்புக்கு இருக்கிறது. இப்ப நோன்பு என்பது என்ன செய்து? அவன் பசியோடு இருக்கிறான், தாகத்தோடு இருக்கிறான். அந்த உணர்வுகளை எல்லாம் அது கட்டுப்படுத்தும். அந்த உணர்வுகளை என்ன செய்யும்? கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதன் மூலம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பயிற்சி என்பது அவனை நன்மையிலே தூண்டும், பாவங்களிலிருந்து பாதுகாக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த கேடயம் என்பதற்குரிய விளக்கம் என்ன? எவர் தனது நோன்பின் மூலமாக, யாருடைய நோன்பு அவரை பாவங்களிலிருந்து அவரை பாதுகாக்கின்றதோ அந்த நோன்பு அவரை நாளை மறுமையில் எதை விட்டு பாதுகாக்கும்? நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இப்ப நான் உங்களுக்கு இப்போது சொன்ன இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் என் அருமை சகோதரர்களே, ஒரு அடியானை இந்த நோன்பின் மூலம் எப்படியெல்லாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம், நோன்பு எப்படியெல்லாம் தூய்மையாக்கும், பரிசுத்தப்படுத்தும் என்பதை சொல்லக்கூடிய அழகான செய்திகள், அல் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய செய்திகள். எனவே நம்மிடம் உள்ள பாரிய பொறுப்பும் கடமையும் என்னவென்றால், நமது இபாதத்துகளை நாம் உயிரோட்டம் உள்ளதாக ஆக்க வேண்டும். இபாதத்துகளை வெறும் சடங்காக ஆக்கிவிடக்கூடாது. சிலரை பாருங்க, நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்கள்ல மிக கவனமாக இருப்பாங்க. ஏன்? நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். நோன்பை முறித்து விடக்கூடிய விஷயங்கள், அதுல எந்த அளவுக்கு குளிக்க கூட கூடாது என்பார்கள். என்ன, குளிப்பதற்கு கூட கூடாது, அது கூட என்ன செஞ்சிடும்? நோன்பை பாதித்து விடுகின்ற அளவுக்கு அவ்வளவு பேணுதலாக சிலர் இருப்பார்கள். ஆனால் அந்த நோன்புடைய நன்மைகளை பால்படுத்தக்கூடிய இன்னும் சில பாவங்களை தாராளமாக செய்வார்கள். அவரு நோம்போடு தான் இருப்பாரு, தமாமில் இருப்பார், ஆனா கொபாரில் என்று சொல்லுவார். அப்படிதானே? போன் வந்துச்சுன்னா நோன்போடு இருக்கிறத மறந்துடுவார். பார்க்கிறோமா இல்லையா? நோம்போடு இருப்பாரு, அவர் எங்க இருப்பாரு? தமாமில் இருப்பார், ஆனா என்ன சொல்லுவாரு? கொபாரில் இருக்கிறேன். அப்ப இது சர்வசாதாரணமாகி விட்டதா இல்லையா? கொஞ்சம் பாருங்க நீங்க. அதாவது என்ன நினைக்கிறாங்க? பிசினஸ் என்று வந்து விட்டால், வியாபாரம் என்று வந்து விட்டால், தொழில் என்று வந்து விட்டால் நோன்பு எல்லாம் என்ன கள்ளி வள்ளி, எப்படி அப்படி ஆகுது. அப்ப எனவே அந்த நோன்பு அந்த உரிய உயிரோட்டத்தை ஏற்படுத்துவதில்லை. அப்ப அந்த இபாதத் அது எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களோட நோன்பு இவைகளை விட்டு தூய்மையாகவில்லை என்றால், பொய்யை விட்டு உங்களோட நோன்பு தூய்மையாகவில்லை என்றால், உங்களுடைய நோன்பு அறிவீனமாக மடமையாக செயல்படுவதை விட்டு உங்களுடைய நோன்பு தூய்மையாகவில்லை என்றால்,
அறிவீனமாக நடந்து கொள்வது, பொய் பேசுவது, பொய்யாக நடந்து கொள்வதை விட்டு உங்களுடைய நோன்பு தூய்மையாகவில்லை என்றால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது இந்த நோன்புல. ஏன்? அவன் கனி. அவன் யார்? அவன் கனி, எந்த தேவையும் அற்றவன். அப்ப இதை நாங்கள் புரிந்து கொள்ள என் அருமையான சகோதரர்களே, நமது நோன்பை நாம் பாதுகாக்க வேண்டும், உயிரோட்டம் உள்ளதாக ஆக்க வேண்டும். எனவே உண்மையான ஒரு ஈமானிய மாற்றம் நமக்குள் உருவாக வேண்டும் என்றால் இபாதத்துகள் எப்படி மாற வேண்டும்? சொல்லுங்க. இபாதத்துகள் எப்படி மாற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எப்படி சொல்லி தந்தார்களோ, அல்லாஹ் நம்மிடமிருந்து எப்படி எதிர்பார்க்கிறானோ அப்படி இந்த நோன்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான அம்சம் என் அருமை சகோதரர்களே. ஏனென்றால் அதாவது பலர் இபாதத்துகளை செய்தாலும் அந்த இபாதத்துகள் மூலம் ஏன் அவர்கள் ஒரு மாற்றத்தை அடைகிறார்கள் இல்லை என்றால் அந்த இபாதத்துகள் வெறும் சடங்காக மாறி இருக்கின்றன, வெறும் சடங்காக மாறிவிட்டன. அப்ப சிலரை பார்த்தீங்கன்னா நோன்போடு இருப்பாங்க, தாராளமாக அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவார்கள், அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுவார்கள். அப்ப இப்படியெல்லாம் ஒரு நோன்பு என்ன செய்யாது? உரிய தாக்கத்தை செலுத்தாது. எனவே அந்த அடிப்படையில் என் அருமையான சகோதரர்களே, இப்போது நான் உங்களுக்கு கூறிய இந்த செய்திகள் அதாவது நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் நமக்கு எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறான், எப்படியெல்லாம் நம்மை நோன்பு என்ன செய்கிறது? ஒரு சிறந்த உன்னதமான மனிதனாக நம்மை மாற்றுவதற்கு அதாவது வழிகாட்டுகிறது. உங்களுக்கு தெரியும், நோன்பென்ற இபாதத்திலே அல்லாஹு தாலா 2 மகிழ்ச்சிகளை வைத்திருக்கிறான். எத்தனை மகிழ்ச்சிகள்? 2 மகிழ்ச்சிகள். ஒரு மகிழ்ச்சி எங்க? நோன்பு திறக்கும் போது. இப்போ நோன்பு திறக்கும் போது உள்ள மகிழ்ச்சி என்பது உண்மையில் ஒரு மூமினுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நம்மை முஹாசபா செய்யணும். என்ன செய்யணும்? முஹாசபா என்ன? ஒரு சுய பரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று இந்த நோன்பில் நான் ஏதாவது பாவங்கள் செய்தேனா, ஏதாவது தவறுகள் செய்தேனா, பொய் பேசினேனா, எனது கண்களால் தவறானவற்றை பார்த்தேனா, எனது காதுகளால் தவறானவற்றை கேட்டேனா, இந்த நோன்புடைய நன்மைகளை குறைக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை செய்தேனா, இப்படி நாம் நம்மை ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்வது. அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றிவிட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் நிறைவேற்றிவிட்டோம், அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம். வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லான்னு அல்லாஹு தஆலா சொல்கிறானா இல்லையா? எனவே அல்லாஹ் நமக்கு அந்த மாதத்தை முழுமையாக்கி தந்தது ஒரு நியமத்தா இல்லையா? எனவே அந்த அடிப்படையில் என் அருமை சகோதரர்களை, அந்த வணக்கத்தை நாம் முழுமை செய்கின்றோம் என்ற சந்தோஷம், நாளை மறுமையிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. படைத்த ரப்பை சந்திக்கின்ற போது, படைத்த ரப்பை சந்திக்கின்ற போது அந்த நேரத்தில் ஒரு நோன்பாளிக்கு ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பற்றி அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், அல்லாஹ் நோன்புக்கு வைத்திருக்கக்கூடிய கூலியை அவன் பார்க்கின்ற போது, கணக்கின்றி அல்லாஹ் கூலியை வைத்திருக்கிறான், அந்த கூலியை பார்க்கின்ற போது அவனுக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. எனவே அப்படியான நோன்புகளாக நமது நோன்புகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற முக்கியமான செய்தி என்னவென்றால், இதை கொஞ்சம் ஒவ்வொருவரும் தனியாக சிந்திங்க. இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை கொஞ்சம் தனியாக சிந்திங்க. என்ன விஷயம்டா, இப்போ நாம் இன்னும் சில நாட்களில் ரமலான் மாதத்தை அடைய போகிறோம், அப்படி தானே? சென்ற ரமலான் முடியும் போது நம் ஒவ்வொருவருடைய கவலை எதுவாக இருந்துச்சு? கொஞ்சம் சொல்லுங்க. சென்ற ரமலான் முடிகின்ற போது நமது கவலை எதுவாக இருந்தது? குர்ஆனை இன்னொரு தடவை அதிகம் ஓதி இருக்கலாமே, இரவு வணக்கத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி இருக்கலாமே, தஹஜ்ஜுடைய நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகம் தொழுது இருக்கலாமே, அந்த சஹருடைய நேரத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு இன்னும் தேடி இருக்கலாமே. இப்படியாக அதாவது அமல்களில் ஏற்பட்ட அந்த குறைவை பற்றி ஒரு கவலை உண்மையில் ஒரு மூமினுக்கு வரும், ஒரு மூமினுக்கு நிச்சயமாக வரும். அதே போன்று செய்த சில தவறுகள், பாவங்களை பற்றிய இந்த தவறுகள் என்னால் நிகழ்ந்து விட்டனவே என்ற கவலைகள் வரும். அப்போ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வோம்? கவலை என்பது சிறந்தது, உயர்ந்தது. கவலையோடு மாத்திரம் நாம் கடந்து சென்று விடாமல், இப்போ ரமலான், இன்னொரு ரமலான் நமது வாழ்வை அடையப் போகிறது. நமது உடல் ஆரோக்கியத்தோடும் நாம் தேக ஆரோக்கியத்தோடு அந்த மாதத்தை அடைந்து நல்லமல்கள் இபாதத்துகளில் இறை திருப்தியை பெற்றவர்களாக கழிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையுடைய அருமையான சகோதரர்களே, ஒவ்வொருவரும் தனியாக உட்கார்ந்து இந்த முஹாசபாவை கொஞ்சம் செய்யுங்க. என்ன? கடந்த ரமலானில் நான் விட்ட பிழைகள் என்ன? கடந்த ரமலானில் நான் விட்ட தவறுகள் என்ன? நான் விட்ட பிழைகள் என்ன? அதை நான் சரி செய்ய வேண்டும்.
நான் சென்ற ரமதானில் எத்தனை முறை குர்ஆனை ஓதினேன், எத்தனை முறை குர்ஆனை ஓதி நிறைவு செய்தேன், அதை அதிகப்படுத்தி கொள்வது எவ்வாறு? இப்படி ஒரு தனி அதுக்கு ஒரு டைமை கொஞ்சம் ஒதுக்கி முஹாசபா ஒன்று செய்யும், ஒரு பரிசோதனை ஒன்று செய்து ரமதானுக்கு என்ன செய்ய உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நோன்பில் நான் விட்ட தவறுகள் என்ன, பிழைகள் என்ன, இப்படி என் அருமையான சகோதரர்களே ஒரு முஹாசபாவை நாம் செய்து கொள்வோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.